நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அமரர் டாக்டர் ராவ் அவர்களுக்கு என்னுடைய ஸ்ரத்தாஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த ஆத்மா நல்கதி அடையும் அரிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அவர் இன்னும் என்னென்ன கருத்துக்களெல்லாம் வைத்திருந்தாலும் அதிலே சிலவற்றை மாத்திரம் இன்றைக்கு வெளியிட்ட காரணத்திற்காக திருமதி சுஜாதா ராவ் அவர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். அதற்காக நான் மிகவும் மதிக்கின்ற நபர். அரசியல் வானிலை இன்றைக்கும் கூட மிகச்சிறப்பாக ஏதோ அவதூறாக பேசுகின்றவர்கள் போல் அல்லாமல் ஆழ்ந்த கருத்துக்களோடு கூட எதிரிகளை விமர்சனம் செய்யக்கூடிய பெரியவர் டாக்டர் ஹண்டே அவர்கள். அவருக்கு எத்தனையோ விருதுகள் இன்னும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த நிகழ்ச்சி இந்த புத்தகத்தினுடைய தொகுப்பாளர் திரு சபரீஷ் அவர்கள் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் விஜில் அமைப்பு குறித்து உரையாற்றிய திரு கிருஷ்ணன் அவர்கள் இங்கே அதிகம் அறிமுகமாகாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு கொஞ்சம்தான் உங்களுக்கு அறிமுகமாயிற்று. மிகச்சிறந்த பாடகர், கசல் பாடகர் என்பதாக நான் அவருடைய ஊரில் போயிருந்தபோது பிரம்மாண்டமான கூட்டம், முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். கசல் சீனிவாஸ் அவர்கள், அதுபோல ஸ்ரீ சஜீத், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற ஸ்ரீமதி மனஸ்வினி, விழுந்து இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்டவர். சமிக்தா அவர்கள் தொடக்கத்தில் இறைவணக்கம் பாடியவர்கள். எனது வேண்டுகோளுக்கு இணங்கி மேடைக்கு வந்திருந்த இரு பெரியவர்கள் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்காகவும், மற்றபடி இந்த அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்கள். எனக்கு இந்த அரங்கத்திற்கு நுழைந்த உடனே ஏற்பட்ட ஒரு பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், ஒன்று, நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய சொந்த சகோதரர்கள் போன்ற பல பேரை இந்த அரங்கத்தில் பார்த்தேன். அதனால் ஒரு உற்சாகம் பீடித்து வருகிறது. இரண்டாவது, இந்த தமிழ் பேசுவதற்கான வாய்ப்பே குறைவாக இருக்கிற மாநிலத்திற்கு நான் கூட என்னுடைய அண்ணாவுடைய பேரை அவர்கிட்ட சொல்வேன். நாக்கெல்லாம் மரத்து போச்சுப்பா தமிழ் பேசாம. அதனாலே இன்றைக்கு தெளிவாக புத்தகம் ஆங்கில புத்தகமாக இருந்தாலும் கூட நான் தமிழ் பேச வேண்டும் என்று விரும்பியதற்கு காரணம், இங்காவது தமிழ் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமே என்பதனால் தான். சுருக்கமாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய வேண்டும். இந்த புத்தகம் என்ன புத்தகம்? எனக்கு கண்ணுக்கு தெரிந்து இங்க பல பேர் நான் சார்ந்திருக்கிற RSS அமைப்பிலும் சார்ந்திருக்கிற காரணத்தால் அவர்களுக்காக ஒரே வரியில இந்த புத்தகத்தை சொல்ல வேண்டுமானால், நமக்கெல்லாம் பௌதிக் குறிப்பு என்று கொடுப்பார்கள். அதில் சர்ச்சா குறிப்பு என்று கூட சில குறிப்புகள் கொடுப்பார்கள். இந்த தலைப்பில் இந்த நிகழ்ச்சி. அதே போல ஹிந்து ராஷ்டிரம் என்கின்ற தலைப்புக்கு என்னென்னெல்லாம் பேசலாம் என்று யாருக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அல்லது மற்றவர்களை புரிய வைக்க வேண்டுமோ அவர்கள் அத்தனை பேர் கையிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும். இது நாவல் இல்லை, இது தொடர்கதைகள் இல்லை. அந்த மாதிரி நினைச்சு படிச்சா உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும், உண்மை சொல்ல வேண்டுமானால். ஆனால் அத்தனையும் அடக்கிய ஒரு கருத்து. ஒவ்வொன்றையும் பற்றியும் விளக்கம் சொல்ல வேண்டுமானால்
சில மணித்துளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வரும். அப்படி உயர்ந்த கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த மூலம் ஒரு புத்தகம் வர வேண்டிய அவசியம் என்ன என்றால், ஆங்கிலத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், சில வார்த்தைகள் தமிழ்நாட்டில் பிரபலம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் தான் பிரபலப்படுத்தியிருக்கிறோம். அதாவது RSS அமைப்பை சார்ந்தவர் தான் பிரபலப்படுத்தியிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான வார்த்தை ராஷ்டிரம் என்பது. நம்ம அமைப்பை சார்ந்தவர்களை கூட மன்னிக்க வேண்டும். நான் தொடக்கத்திலேயே பார்த்து வணக்கம் செலுத்தினது நம்முடைய அம்மா ஸ்ரீமதி பிரேமா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தனி சிறந்த சாஸ்திரியாளர். ஆரம்பத்திலே குறிப்பிட வேண்டும் நினைத்தேன். நினைவூட்டியதற்காக நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இந்த ராஷ்டிரம் என்கின்ற வார்த்தைக்கு தமிழ்ல சரியான ஒரு வார்த்தை இல்லை. ராஷ்டிரத்துக்கு சரியான வார்த்தை ராஷ்டிரம் தான். இப்ப அந்த ராஷ்டிரம்னு என்னன்னு நான் விளக்கணும்னா 2.5 மணி நேரம் எனக்கு ஆகும். அதனால நான் புத்தகத்தையே பார்த்துக்கிறேன் பான்னு நீங்களாம் போயிடுவீங்க. நாடுங்கிறோம் தமிழ்ல. நாடுங்கிறது கிட்டத்தட்ட நாடுங்கிறது ஒரு சமமான வார்த்தையா சொல்லலாம். ஆனா இந்த நாடையே மக்கள் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நாடுன்னா என்னங்கிறது. இப்போ பாரதம்ங்கிறது என்ன? பாரதம்ங்கிறது நம்ம பொறுத்தவரையில் கல் அல்ல, மண் அல்ல, மலை அல்ல, அலை அல்ல, காடு அல்ல, மேடு அல்ல, நீர் அல்ல, ஊர் அல்ல, ஜீவனுள்ள தாய். இதுதான் அடிப்படை. இந்த தாய்க்கு, ஜீவனுள்ள இந்த தாய்க்கு பேரு பாரத தாய். இந்த ஜீவனுள்ள தாய் எதிலிருந்து எதுவரையில், தலையிலிருந்து பாதம் வரை, அத விஷ்ணு புராணமே தெளிவா சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்ச விஷ்ணு புராணம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஹிமாலயம் சமாரபிய யாவது இந்து சரோவரம் தம் தேவ நிர்மித்தம் தேசம் இந்துஸ்தானம் பிரதட்சம். இந்த நாட்டுக்கு எல்லை என்ன? ஹிமாலயம் சமாரபிய யாவது இந்து சரோவரம், அதுவரை பறந்து விரிந்திருக்கிற இந்த பாரதப்பா, இது தேவ நிர்மித்தம் தேசம், ஆண்டவனால் படைக்கப்பட்ட பூமி. தேவ நிர்மித்தம் தேசம், இதுக்கு பேர் ஹிந்துஸ்தானம். அதுவும் தெளிவாக இந்த ஹிந்துன்னா என்னங்கிறது அது ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அப்புறம் ஒரு ஒப்பிட்டாங்க. இப்போ நான் மெயினாக குறிப்பாக இந்த ராஷ்டிரத்துக்கு மாத்திரம்தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹிமாலயம் சமாரபியம்னா பரம்பூஜனிய குருஜி கோல்வல்கர் அவர்கள் ஒரு முறை சொற்பொழிவில் பேசியது நான் நேரில் கேட்டிருக்கேன். நம்ம நாட்டுக்கு எல்லை எதுன்னு சொல்லி அவர் சொல்றார். இமயமலையினுடைய அந்த பகுதி இருக்கிறது. அதாவது இமயமலையில் இமயமலை எல்லைன்னா எது? இமயமலை எல்லையில் இமயமலையுடைய எந்த பகுதி மாத்திரம் இல்லை, தென்பகுதி மாத்திரம் இல்லை, அதனுடைய வடபகுதி முழுக்க அது வரை நம்முடைய எல்லைன்னு குருஜி கோல்வல்கர் அவர்கள் ஒரு சொற்பொழிவில் பேசியிருக்காங்க. இது நம்முடைய எல்லை. இதுக்குள்ள பல பிரதேசங்கள்லாம் இப்போ இருக்கு. இப்போ நம்மகிட்ட இல்லை. நான் இப்போ பேசுறதுக்கும் சமீபத்திய அரசியல் அமைப்புக்கும் சம்பந்தம் இல்லை, குழப்பிக்க வேண்டாம். நான் என்ன அது அரசியல் பற்றியே சொல்லலை. ஆனால் யதார்த்தத்தை மாத்திரம் சொல்றேன். நான் உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானம்னு இப்போ மக்கள் மத்திய சொல்லக்கூடிய பகுதிக்கு பேர் உபகனிஸ்தானம்னு பழைய பேர். காந்தாரம் அங்கதான். நம்ம காந்தாரி பிறந்த ஊர், ஷகுனி பிறந்த ஊர் உபகனிஸ்தானம். திபெத்தபம்ங்கிறது தான் திபெத்தா இருக்கு. ஸ்ரீலங்கா தான் இப்பவும் அப்படிதான் இருக்கு. பிரம்மதேசம் தான் பர்மா. ஆக இந்த இமயமலைக்கு இந்த பகுதி இருக்கிற பகுதியெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய பாரத நாடு. இப்ப இருக்கிற நம்ம பாரத நாடு அது அரசியலமைப்பின்படி நான் மதிக்கிறேன். நான்
அவரவர்கள் தனித்தனி ஆட்சி இருக்கிறது, அதையும் நான் மதிக்கிறேன். ஆனால் பாரதம்னா இதுதான் பாரதம். பாரதத்தாய்னா இது உள்ளடங்கியதான் பாரதத்தாய். இப்போ நம்ம சில பகுதி நம்மகிட்ட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அல்லது சில குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுடைய கையில் இருக்கலாம், அல்லது வேறு மாதிரி இருக்கலாம். டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சோதனை பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, இந்த காலில் இந்த பகுதி முழுக்க உணர்ச்சி இல்லை, ஆனா என்னோடதான் இருக்குது. அதுக்காக என்னதுன்னு சொல்ல முடியுமா? அதை சரி பண்ணுவோம், அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, மருத்துவம் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லி சரி பண்ணி அதையும் உணர்ச்சி ஆக்கிறார். இப்ப நான் சொன்னமான என்ன அர்த்தம்னா, இந்த பாரதத்தாயுடைய அங்கத்துல, அதாவது நீங்க ஒரு தனி மனிதனை வெறும் 100 வருஷத்துல கணக்கு பண்ற மாதிரி கணக்கூடாது. பல்லாயிரம் பல லட்சம் ஆண்டுகள் கொண்ட ஒரு மனித உடல், ஒரு தேவி. அந்த தேவியை பற்றி நான் பேசுறேன். அந்த தேவிக்கு சில பகுதிகளில் உணர்ச்சி இல்லாத, புரியுதா? உணர்ச்சி இல்லைங்கிறதுனால என்னதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் இல்லாட்டி போனாலும், நரேந்திர மோடி காலத்துல முடியாட்டி போனாலும், அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தலைமுறை நிச்சயம் அந்த பகுதியிலே உணர்ச்சி அரசியல் ரீதியா வேறுபட்டிருக்கலாம். இப்ப நம்ம நாட்டுல 56 தேசத்து ராஜாக்கள் இருந்தாங்க. இப்ப நான் சொல்ற பகுதியில ராஜாக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் நான் சொன்ன பகுதியில இருந்தாங்க. நீங்க எப்படிங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடணும்னு சொன்னா என்ன மாதிரி தேடுவீங்க? இஷ்டத்துக்கு கண்டாக்கள் கொடுக்க மாட்டீங்க. இந்த தேசத்துல எந்த ஒரு எத்தனையோ உதாரணங்கள் நீங்க படிச்சிருக்கா. ஒரு மகாராஜா சுயம்பரம் நடத்துறார் அவங்க பொண்ணுக்கு. அந்த சுயம்பரத்துக்கு 56 தேசத்து ராஜாக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த 56 தேசத்து ராஜா எந்தெந்த ஊரில் வந்திருந்தான்னு பார்த்தா, இப்ப இருக்க சொல்றீங்களே உபகனஸ்தான், அங்கேருந்து திருவிட்டத்திலிருந்து ஸ்ரீலங்கா இருந்து அங்கெல்லாம் வராங்க. அப்ப என் பொண்ணை கொடுக்கிற அளவுக்கு அவன் யோகிதா தகுதியா உறவா இருந்தான்னு புரியுதா இல்லையா? இப்ப மாறி போயிருக்கிற இன்னைக்கு இருக்கிற நிலைமை வைத்துக் கொண்டு நம்ம எதையும் சொல்ல முடியாது. இந்த நிலை மாறும். இப்ப மாறணுங்கிறது முக்கியம். இதுல நாடு, இந்த ராஷ்டிரம்னா என்னன்னா, இது மனித உடல் வச்சுங்க, பாரதத்தாய் சொல்லிட்டேன். இந்த எல்லைகள் சொல்லியாச்சு. இப்ப இது எது நாடுன்னா, ஆட்சி அதிகாரம் நாடு இல்லை. ஆட்சி அதிகாரம் நாட்டுல ஒரு பங்கு, ஒரு பகுதி. அத வேணும், அவசியம் வேணும். ஆட்சி அதிகாரம் வேணும், இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அது ஒரு பகுதி. அப்போ இந்த உடம்பு, அந்த உடம்புக்குன்னு ஒரு பேர், அந்த பேர் சொன்னாதான் எழுச்சி வரும். ஒரு உதாரணம் நீங்க வேணா சோதனை பண்ணி பாருங்க. வீட்டுல ஒருத்தன் படுத்து தூங்குறான், அவன் பேர் முருகன் வச்சேன். அவன் காது கிட்ட போய் கிருஷ்ணா கிருஷ்ணா எழுதுங்க. ஆனா வாசல்ல போஸ்ட்மேன் வந்து இந்த வீட்டில் முருகன் யார் இருக்கான்னு எங்க வாசல் இவன் உடனே முடிச்சுட்டான். என்ன இவன் பேரு ஹிந்து சொன்னாதான் இந்த தேசம் எழுந்திருக்கு. பேரு ஹிந்து. அதனால ஹிந்துல என்னன்னா ஒரு மதம் இல்லைங்க. இந்த மதத்துக்கு ஹிந்துங்கிறது மிக சமீப காலமா வழக்கத்துக்கு வந்திருக்கு. ஆதிசங்கரர் சண்முக ஸ்தாபகர், அதன் பிறகு வழக்கத்தில் வந்து மகிழ்ச்சி குறைந்தபட்சம் ஹிந்து மதம்னு பெருமையோடு சொல்லிக்கலாம். விவேகானந்த சுவாமி வந்த பிறகுல நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த ஹிந்துங்கிறது கூட அது இல்லை. தேசம் முழுக்க வாழ்ந்து நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் நீ ஹிந்து.
இந்து தேசத்துடைய பேரு ஹிந்து. இந்த தேசத்து சங்கீதத்துக்கு பேர் ஹிந்து சங்கீதம். இந்த தேசத்து மருத்துவத்துக்கு பேர் ஹிந்து மருத்துவம். இந்துஸ்தானத்து மருத்துவம், இந்துஸ்தானத்து சங்கீதம். அந்த உணர்வு அது வரணும். இப்போ நான் சுருக்கமா சொல்றேன். இந்த புத்தகத்தில் பல மகான்கள் அவருடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் எல்லாம் அதில் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜா, சுவாமி விவேகானந்தர், அரவிந்தர், சுவாமி தயானந்த சரஸ்வதி, விநாயக தாமோதர சாவர்கர், பால கங்காதர திலகர், பங்கிம் சந்திர சட்டோபாத்யா, சர்தார் வல்லபாய் பட்டேல், இப்படி பல பேருடைய பெயர்கள்லாம் வந்து இன்னும் இதுதான் இல்லை, இன்னும் பட்டியல் பெருசு, நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அவருடைய வாழ்நாளில் இந்த கருத்தை புரிந்து கொண்டு அவங்களுடைய பெருமுயற்சி செய்து அதன் காரணமாக ஒரு உணர்ச்சி அலையை எழுப்பி ஒரு மேம்போக்கான மக்கள் மத்தியில், நான் குறை சொல்லி நினைச்சக்கூடாது, யாரும் தப்பா இன்டர்பிரட் பண்ணக்கூடாது, மேம்போக்கான ஒரு அலையை உண்டாக்கி இருக்கலாம். அதுதான் இன்னமும் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கு. இவங்க மகான்கள் பேச்சின பேச்சுக்கள் இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னாரு, இந்த தேசத்து மக்கள் மத்தியில், அதாவது ஆங்கிலேயம் வெள்ளையிலே வெளியே, சரி வெளியே தேய்ச்சினா இன்னும் வரமாட்டான்னு இருந்துச்சு. அது இல்லை, நோய் தீர்க்கிறதுக்கு நோய் அதாவது நோய் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சேன்னு சொல்ற மாதிரி அந்த நோய்க்கான காரணம் என்ன? இது கணக்கு யோசிச்சவர் ஒரு டாக்டர். ஆனா டாக்டர் தொழில் பண்ணல, இந்த தேசத்துக்கு தொழில் பண்ணும், வைத்தியம் பண்ணும் தீர்மானம் பண்ணார். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. அவர் என்ன பண்ணாரு, நான் இந்த தேசத்து மக்கள் மத்தியில உண்மையா எந்த ஒரு உணர்வு எழுச்சி வரணுமோ அந்த எழுச்சி உண்டாக்குறதுக்காக பாடுபடுவேன். மந்திரமா மாயமான்னு தெரியல, ஆனா அவர் பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்கும், நகைச்சுவையா இருக்கும். அவர் போய் பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம், ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20-25 பேர், அவங்கள கூப்பிட்டு, இவர் நல்ல ஒழுக்கமானவர், பல வகையில் சிறப்பானவர். அவர் கூப்பிட்டாரோட அவருடைய பெற்றோர்கள் அனுப்பிச்சாங்க பையன்களையும். அந்த சின்ன பையன்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, விளையாட்டு பயிற்சிகள், உடற்பயிற்சிகள். யாருமே இளைஞர்கள் வருவாங்க இயற்கையாக, கலைச்சி போய் உட்கார்ப்பார். அப்போ அவனுக்கு ஒரு கதை, அதாவது பஞ்சதந்திர கதை கேள்விப்பட்டிருக்கோம், அதை வந்து எப்படி நோக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பஞ்சதந்திர கதையை வெறும் கதையா சொல்லி வளர்த்தது. ஆனால் இவர் நல்ல உடற்பயிற்சி அதெல்லாம் கொடுத்து அதனால ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் வரவழைச்சு அதோடு கூட சொன்னார். விளையாட்டு ஆரம்பிச்சவங்க. இன்னைக்கு பாரத தேசத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள்லாம் அதை விபரீதமாக நினைக்கிறார். காரணம் என்னன்னா, அடிப்படையா இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில, இந்த சாதாரண மக்கள் மத்தியில, கவனிங்க, தலைவர்கள் இல்ல, சாதாரண மக்கள் மத்தியில எழுச்சி. இன்னைக்கு நாளைக்கு தேதியில ஒரு பட்டண தட்டுனா செய்ய முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு தேசம் முழுக்க எழுச்சி. அந்நிய படையெடுப்பு வந்து அங்கேயே அவன் நசிக்க அனுப்புற அளவுக்கு ஒரு சக்தி 100 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் உருவாகிருக்குன்னு சொன்னால், முன்னாடியே எல்லாரும் கைதட்டிட்டீங்க. அந்த டாக்டர் கேசவ படுகிறாம எடுகவார் டாக்டர். நான் அதனால மீதி பேரை குறை சொல்லல, அவர்களெல்லாம் முயற்சித்தார்கள். அந்த முயற்சிக்கு பலன் கிடைத்தது. அந்த முயற்சி இன்னும் பலன் தந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் படிச்ச பேர் இருக்க இன்னும் தந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எதிராக இல்லை, மாற்றா இல்லை, அதுக்கு துணையாக. அது மாத்திரம் போதாது. அதனால வெளியில மாத்திரம் மருந்து கொடுக்கல, உள்ளுக்கு மருந்து கொடுக்கிற. அப்படி இந்த சமுதாயத்துக்கு உள்ளுக்கு ஒரு மருந்து கொடுத்தவர் அந்த மகான் தான் டாக்டர் எடுகவார். டாக்டர் ஜி அவர் துவங்கின அந்த அமைப்புக்கு பேர் தான் RSS, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம்.
ஆந்திராவில் அவங்க சேவா காரியம் பண்ணதை பார்த்துட்டு ஆந்திர பிரதேசத்துடைய அமைச்சர் சொன்னார், ஆர்எஸ்எஸ்ன்னு ரெடி ஃபார் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னாரு. எதுவாக இருந்தாலும் இந்த ஆத்மா வெளிப்படையணும். முதல் தெருவில் போகிறான், ஆஃபீஸுக்கு போகிறான், கையில் மத்தியானத்துக்காக கொஞ்சம் சின்னதாக ஷோ பாக்ஸோட பெருசாக ஒரு டிஃபன் பாக்ஸு. ஆஃபீஸ் போனால் படிக்கணுமேங்கிறதுக்காக அந்த வாரம் வந்தபோது ஆனந்தோட அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். என்னமோ பாவம் துரதிருஷ்டம் அவனுக்கு மயக்கம் வந்து மயக்கம் வந்த உடனே ஓடி வந்து கற்பனை தான் சொல்கிறேன், ஐயோ பாவம் சொல்லி அவன் வேஷ்டி ஒரு மாதிரி நடந்து போயிருக்கு, அதை சரி பண்ணிட்டு போகிறான். இன்னொருத்தன் மண்ணை தட்டி விட்டு போகிறான், இன்னொருத்தன் தள்ளியில் இருக்கிற மண்ணை தட்டிட்டு போகிறான், இன்னொருத்தவன் டிஃபன் பாக்ஸ் தள்ளி போயிருக்கு, அதை எடுத்து ஒரு கை பக்கத்தில் வச்சுட்டு போகிறான். ஆனால் அதுதான் சர்வீஸ் நினைக்கிறான். அது இல்லை, பக்கத்து கடையிலேருந்து மூஞ்சியில் தண்ணி அடித்து தெளித்து நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா நீ இருக்க வேண்டியதான் இருக்காரு சொல்லி அவனை எழுப்பி, அதுதானே உண்மையான சர்வீஸுங்கிறது. அந்த சர்வீஸ் தாங்க நான் சொல்கிறேன் டாக்டர் அடிகவா செஞ்சேன். விழிப்புணர்ச்சி உண்டாகும். அந்த அமைப்பில் வளர்ந்து உருவாகி வாழ்க்கையில் சில ஆண்டு காலம் தன்னை அதற்காகவே அர்ப்பணித்து பிரச்சாரக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய போக்குவரத்து டாக்டர் ரா. அவர் சின்னதில் உதித்த கருத்துக்கள் அதெல்லாம் தொகுத்து எல்லாத்தையும் தொகுத்தார்களா, இன்னும் சில மேனஸ்கிரிப்ட் இருக்கான்னு தெரியும், சுஜாதா கேட்டால் தெரியும். அதெல்லாம் தொகுத்து இன்றைக்கு ஒரு புத்தகமாக வெளியீடு செய்தது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் அதெல்லாம் எனக்கு இருக்கோ தெரியல, யாராருக்கு தெரியுமோ அந்த ஒரு ஆவணங்கள்லாம் கூட வெளியிடணும், மக்களுக்கு புரிகிற மாதிரி தெரிய வைக்கணும். அது நல்ல தொண்டு செய்ததற்காக இந்த பாராட்டு இந்த விஜய் அமைப்பு இன்றைக்கு மீண்டும் புதுப்பித்து பெரிதாக வருகிறது இந்த அறிஞருக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இது போன்ற நல்ல காரியங்களை செய்யட்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.